இன்னைக்கு 8 மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான விவரம். மேலும் சென்னையை பொறுத்தளவுக்கு மழை நிலவரம் எப்படி இருக்கும் அது தொடர்பான விவரம். வணக்கம். நான் முன்பு குறிப்பிட்டது போலவே வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருப்பதால் அது வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கிதான் நகர்ந்து மேலும் அது வலுவடையும். எனவே வட தமிழகத்தினுடைய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இது ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாளைய தினம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளைக்கும் ஆரஞ்ச் அலர்ட், அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் ஆகிய 3 தினமே கூட ஆரஞ்ச் அலர்ட் ஆனது வானிலை ஆய்வு மையத்தால் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட சென்னைக்கு அதி கனமழை வரை பெய்யலாம் என்று தனியார் வானிலை ஆர்வலர்களும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சென்னையில் மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாகவே இருக்கும். அதற்கேற்ற வகையில் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடனும் நாம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையதான் இருக்கிறது. மேலும் இன்றைய தினத்தை அதாவது நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்கள்ல ரெட் அலர்ட் 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்படும். எனவே அதற்கான ஒரு அத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கான ஒரு சாதகமான சூழல் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சென்னையிலும் கூட இன்று தொடங்கி நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழையை நாம் எதிர்பார்க்கலாம். மேலும் நாளைய தினம் வேலூர், தருமபுரி, சேலம், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பானது இருக்கிறது. எனவே அடுத்த 4 நாட்களுக்கான அறிவிப்பு ஆனது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எனவே தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாகவே இருக்கும். அந்த வங்கக்கடலில் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளில் அது வலுவிழந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அதற்கேற்ற வகையில் தமிழகத்தில் அந்த ரெட் அலர்ட் ஆனது இன்றும் நாளையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாளைய தினம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே சென்னையை பொறுத்த வரைக்கும் நாம் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். இத்தகையான ஒரு சூழலில் தான் அந்த எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி இலதா.